வணக்கம் இசை உறவுகளே. நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது ஒரு வித்தியாசமான ரேடியோவை பற்றி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிபிஎல் நிறுவனம் வெளியிட்டுள்ள செலிஸ்டி, இந்த மாடல் நம்பர் பிபிஎல் செலிஸ்டி அப்படிங்கிற உங்களுக்கு காட்டுறேன். செலிஸ்டின்ற ஒரு வேர்ல்டு ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ரேடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க நிறைய விஷயம், இருந்தாலும் நான் ஒரு சிலது சொல்கிறேன். நம்ம ரேடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா லாங் வேவ் இருக்குது, அடுத்தது மீடியம் வேவ் இருக்குது. மீடியம் வேவுக்கு இன்னொரு பெயர் ஏஎம், ஆம்ப்ளிடியூடு மாடுலேஷன். அதுக்கு அடுத்தது ஷார்ட் வேவ், தமிழில் சிற்றலைன்னுவாங்க, ஷார்ட் வேவ் எஸ்டபிள்யூ. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம். அதுக்கு அடுத்தது டிஆர்எம், டிஜிட்டல் ரேடியோ மாண்டியல் அப்படின்னு இத்தனை ஒளிபரப்பு இருக்குது. அதில் இது பார்த்திங்கனாக்கா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் உருவான இந்த வானொலி பெட்டி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எப்படி நம்ம கேபிள் நெட்வொர்க்குக்கு பணம் கட்டிட்டு அதுக்கு ஒரு ஆண்டனா வச்சு அந்த ஆண்டனாவிலேருந்து நம்ம சிக்னல் எடுத்து டிவிக்கு நம்ம இன்புட்டாக கொடுத்து பார்க்கணும் இல்லையா நிகழ்ச்சியில். அதே மாதிரி இந்த ரேடியோவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு மேலே வீட்டுக்கு மேலே ஒரு ஆண்டனா, பேட்ச் ஆண்டனா, ஒரு ஆண்டனாவை கட்டிட்டு அந்த ஆண்டனாவிலேருந்து நம்ம கேபிள் டிவி ஒயர் எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு ஒயர் எடுத்துகிட்டு இதுக்கு பேக் சைடில் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். சிக்னல் கொடுத்துட்டு நீங்கள் பணம் கட்டணும். பணம் கட்டினா தான் நமக்கு ப்ரோக்ராம் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன் பண்ண உடனே நான் அதுக்கப்புறம் ஆன் பண்ணி காட்டுறேன். சிக்னல் காட்டும், எவ்வளோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்துடும். அதே மாதிரி இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு ஸ்பேஸ் மட்டுமே ஒரு ரேடியோ வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்பேஸோட சேர்ந்து கூட அடிஷ்னலாக ஒரு எஃப்எம் ஒளிபரப்பும் இதில் சேர்த்துருக்காங்க. அப்போ இதில் வேர்ல்டு ஸ்பேஸும் கேட்டுக்கலாம், எஃப்எம்மும் கேட்டுக்கலாம். வேர்ல்டு ஸ்பேஸை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம நாட்டில் இப்போதைக்கு ஒளிபரப்பு ஒன்றுங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நானே வேர்ல்டு ஸ்பேஸில் வர வானொலி பெட்டி, இன்னொரு வானொலி பெட்டி இருக்குன்னா அதை அப்புறம் அடுத்த டைம் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சின்ன வானொலி பெட்டி அதுவும் வேர்ல்டு ஸ்பேஸு தான். இது பார்த்திங்கனாக்கா எஃப்எம்மோட சேர்ந்தது. இதுக்கு பார்த்திங்கனாக்கா நான் அந்த வானொலி பெட்டியை வாங்கி அதுக்கு பணம் கட்டி ஆண்டனா வச்சு ப்ரோக்ராம் கேட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா தமிழில் ஒன்றே ஒன்று தான் வந்தது அப்போதைக்கு. கேஎல் ரேடியோன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருந்துன்னு வச்சிங்களா, கேஎல் ரேடியோ அது பேர். அது தமிழ் ப்ரோக்ராம் ஒன்று வந்தது. அது இல்லாமல் ஒரு 40 சேனல்ஸு ஹிந்தி, இங்கிலீஷு அப்படின்ட்டு நிறையா வந்தது. நானும் அப்படி 1 வருஷம் 2 வருஷம் அப்படி பணம் கட்டி அந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருந்தேன். அது ஒன்றும் அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை கட்டிட்டு ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் கேட்கறது இத்தனை பேர் விரும்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாம் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வந்துடுது. பென்ட்ரைவ், மெமரி கார்டு, எஃப்எம் அப்படி போயிட்டாங்க. அதனால் அந்த வேர்ல்டு ஸ்பேஸ் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால் இங்கே நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு இந்த வேர்ல்டு ஸ்பேஸ் இன்னும் நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வேறு யாராவது தெரிஞ்சு வந்தால் கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நடத்துகிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் தெரிஞ்ச அளவுக்கு அதேமாதிரி வெளிநாட்டிலையும் இப்போ நடத்திட்டு இருக்காங்களா இல்லை அதை நிறுத்திட்டாங்களா அதுவும் தெரியல. இருந்தாலும் அந்த வானொலி பெட்டி மட்டும் நம்மகிட்ட இருக்குது. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு எது உள்ள நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் அது ஒளிபரப்பே இல்லையே, ஏன் நீங்கள் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு. இருந்தாலும் இப்படியெல்லாம் ஒரு டெக்னாலஜி இருந்தது அப்படின்றது. நம்ம சேனலுடைய நோக்கமே என்னென்னாக்கா அந்த மியூசிக்கல் சம்மந்தமான, ஆடியோ சம்மந்தமான என்னென்ன பொருட்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க, இப்போ எப்படி பயன்படுத்துகிறாங்க, இடைக்காலத்தில் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ புது ஜென்ரேஷனுக்கெலாம் கொஞ்சம் தெரிய வாய்ப்பில்லை. அது தெரிஞ்சுக்கிட்டோன்றது தான் நம்ம சேனலுடைய நோக்கம். அதனால நான் உங்களுக்கு இதை விலை அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே போர்டு, இது நான் அப்புறம் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு சின்ன டிஸ்பிளே போர்டு இருக்குது. இது ஐஆர் இன்ஃப்ராரெட். இது ஒரு நம்ம ரிமோட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான இது. ரெண்டாவது இது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு. இது டைரெக்ட் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வால்யூம் ப்ளஸ்ஸு, வால்யூம் மைனஸ்ஸு, எஃப்எம், ஏஎம், வேர்ல்டு ஸ்பேஸு. இதில் அதாவது 3 சேனல் மொத்தம். ஏஎம் இருக்குது, எஃப்எம் இருக்குது, வேர்ல்டு ஸ்பேஸ் இருக்குது, ப்ரீசெட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சேனல் ப்ளஸ்ஸு,
சேனல் மைனஸு, சேனல் ப்ளஸ்ஸு, சேனல் மைனஸு. இது பார்த்தீங்கன்னாக்கா இதான் இதை பொறுத்தளவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பேஸ் எக்ஸ்பாண்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது நம்ம அப்படியே வந்து இதனுடைய அமைப்பே பாருங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் பாருங்களாம். இது மேலே கைப்பிடி இப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கைப்பிடி. இதுக்கு கீழே ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு இது. இந்த ரேடியோவே பார்க்குறதுக்கு ஒரு லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வானொலி பெட்டி தான் இது நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், பேக் வியூ பார்ப்போம். பின்னால் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அப்படியே பாருங்கள். இதெல்லாம் நல்லா உங்களுக்கு கிட்ட கொண்டு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது வந்து ஆண்டனா. ஆக்சுவலாக ஸ்பீக்கர் அவுட்புட்டு மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு, ஆனால் இல்லை. இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆண்டனா. எஃப்எம்முக்கு ஆண்டனா வயிறு இதில் கொடுத்துடலாம் உங்களுக்கு 75 ஓம்ஸில். இதில் வந்து இந்த லீடில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆண்டனா கொடுக்கலாம். இதில் வந்து ஏஎம் லூப் ஆண்டனா. இந்த ரெண்டு இதுலேயும் ஏஎம், அதாவது மீடியாவோ ஏஎம் ரெண்டு ஒன்று தான். அதுக்கான ஆண்டனா கொடுக்குறது இந்த ரெண்டு ப்ரொவிஷனை. இது வந்து எஃப்எம் ஆண்டனா கொடுத்துக்கிறது. அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா வெல்டு ஸ்பேஸுக்கான அந்த கொடுக்குறேன். இந்த ஆண்டனா கொடுக்குறேன். சாரி, இங்கே இல்லை, வேல்டு பேஸ் ஆண்டனாங்கள் அதே மேலே இருக்குது பாருங்கள். இது ஆண்டனா. இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளக் பண்ணிவிட்டு இதனுடைய கேபிள் டிவி மாதிரி அந்த பின் மாதிரியே இருக்கும் பாருங்கள். இதை கொண்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு மேலே இந்த ஆண்டனாவை செட் பண்ணிடணும். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னாக்கா லைன் அவுட்டு. இப்போ நம்ம இதுலேருந்து சிக்னல் எடுத்து வெளியே ஆம்பு கொடுத்து ஆம்புலேருந்து நம்ம பாட்டு கேட்டுக்கிறதுக்காக 2 லைன் அவுட் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் ரைட்டு இது. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிசி வந்து நீங்கள் வெளியிலேருந்து இன்புட்டாக கூட கொடுத்துலாம். இது வந்து 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுறது. வெளியிலேருந்து நம்ம 12 வோல்ட்டு அடாப்டர் போட்டு கூட நீங்கள் சப்ளை கொடுக்கலாம். அது இல்லாமல் டைரெக்டாக ஏசி கார்டு கொடுத்து அதுலேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 2 விதமான பவர் சோர்ஸ், 3 விதமான பவர் சோர்ஸ் இருக்குது. ஒன்று ஏசி டைரெக்டாக இன்புட் கொடுத்துக்கலாம். இன்னொன்று டிசி வந்து 12 வோல்ட்டு கொடுத்துக்கலாம். அதை தாண்டி நீங்கள் இந்த பேட்டரி கூட இதில் போட்டுக்கலாம். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பேட்டரியும் போட்டுக்கலாம். 8 பேட்டரி. நான் 12 வோல்ட் சப்ளை கொடுக்குறதுல ஒரு 8 பேட்டரி. அப்போ இது வந்து நம்ம 3 விதமான பவரில் யூஸ் பண்ணலாம். ஒன்று இதில் பேட்டரி போட்டுக்கலாம். ரெண்டாவது இதில் வந்து உங்களுக்கு அடாப்டர் 12 வோல்ட்டு கொடுத்துக்கலாம். டிசி ஏசி கார்டு கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம எதில் வேணாலும் இது வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதை பொறுத்தளவுக்கு ஓகே. பேக் சைடில் வந்து பேக் இதுவில் தான் இதில் பொறுத்தளவுக்கு. திருப்பி நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கே போயிடலாம். இன்னொன்று சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு நம்ம வந்து உங்களுக்கு ஏசியில் வந்து நான் இதை ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஏசியை ப்ளக் பண்ணிவிடுவோம் இல்லை. ஓகே. ஏசி ப்ளக் பண்ணியாச்சு. இதுதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இது ஆஃப் சுவிட்சு. நம்ம இங்கே வந்து இதில் கூட ஆஃப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணுறோம் பாருங்கள். ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி வந்துடும். இல்லை பாருங்கள், எஃப்எம்னு போட்டு வரது பாருங்கள். அது அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல வெளிச்சத்தில். அதனால் லைட் ஆஃப் பண்ணி வேணால் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இருக்க இல்லை, வரல. இதில் ஒரு ஆஃப் பண்ணி பார்த்துக்கா தான் தெரியும். வால்யூம் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இது நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து சேனல் மாற்றிக்கலாம். அது எல்லாமே இருக்குது. இது வந்து இப்போ நம்ம வேர்ல்டு ஸ்பேஸ் எடுக்காது. ரெண்டாவது நம்ம அதுக்கு பணம் கட்ட பழத்து இருக்குது. அதனால் இப்போ நம்ம வேர்ல்டு ஸ்பேஸ் ஆப்ரேட் பண்ணி காட்ட முடியாது. எஃப்எம் போடலாம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது தான், இந்த இடத்துல வந்து எஃப்எம் வராது. ரெண்டாவது அதுக்கான ப்ராப்பர் ஆண்டனா கொடுத்து நம்ம பண்ணாக்கா உங்களுக்கு எஃப்எம் நல்லா கிடைக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ சவுண்டு மட்டும் வரும் பாருங்கள். வேல்யூம் வச்சு காட்டுறேன். 60 வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஆடியோ சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம 60 வரைக்கும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஓகே. சவுண்டை குறைச்சிடும். வேல்யூம் வந்து ஓகே. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ரிமோட்டு இருக்குது. இப்போதைக்கு அது ஒர்க்கில் இல்லை, அதனால் உங்களுக்கு ரிமோட்டை காட்டல. ஆண்டனாவும் இருக்குது. அடுத்து இன்னொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு இதனுடைய ஆண்டனாவும் ரிமோட்டை பற்றிலாம் காமிக்கிறேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செட்டை பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மக்களுக்கு தெரியப்படுத்துங்க சேனலை பற்றி.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.